யூரிக் ஆசிட் ஆட மேடம் அது கழிவு இல்ல அது கழிவு மேடம் அது கழிவு தண்ணியை ஊத்து சரியா செஞ்சு போயிடும் டோன்ட் டு தட் தண்ணி வந்து அதுல ஊத்துங்க மேடம் அது கழிவு இல்ல மேடம் சுண்டல் மேடம் டர்ட்டி எல்லாம் அழுக்கு மேடம் சரி செத்து போற மேடம் பண்ணுங்க செத்து போயிருக்கணும் சரி கழிவு மேடம் கழிவு உள்ள அந்த கெட்ட இதெல்லாம் வெளியே என்ன கழிவு வருது மூக்கு எப்படி வருது யூரிக் ஆசிட் எல்லாம் வருது அதே வெளியாக தரலாம் it's just the water. That's all you whatever is spiritual water, and you can't do this. Nothing will grow. And something is grow. I want to tell you this. No, madam. Madam, Hollywood. Other toxic or coming out from this, but those one who living thing. Other country, but I'm really at the விட்டமின்ஸ் சொல்லிட்டு வெடுவ வைக்கிறதுல அப்படியே வேண்டாம் மேடம் வேற எதுவும் ஊத்திருக்காது அதோட ஊத்திருக்கா வெளியே டாக்ஸிக்கலா வெளியாகுது மேடம் ஓகே மஞ்சள் இருக்க பத்தி தவிர்க்கிறா ஏன் மஞ்சள் யூரியா யூரியா ஏதோ ஒரு மாறி உயிர் உருவாக்குது அந்த டைம்ல மாறி படம் ரிப்பேர் பண்ணது வேறு படம் அப்புறம் நேரம் நிற்கும் அப்புறம் செட்டி வரும் அந்த மாதிரிதான் அதெல்லாம் ரொம்ப சாப்பிடும்போது சக்தி கூட ஆனா ரொம்ப சமைச்சாக்கா சத்தெல்லாம் சுத்த போயிடும் வாயில பண்ணி சாப்பிட்டாக்கா சத்தெல்லாம் உள்ளுக்கு ஃபுல்லா போயிடுது அதே மாதிரி சோடியம் பொட்டாசியம் மேக்னீசியம் எல்லாமே நமக்கு ரொம்ப தேவை ஏன் என்ன பண்றீங்க It is what you lose a lot every month. இத லூஸ் பண்றீங்க ரொம்ப எனிமிங் ஆயிடுங்க ரொம்ப எனிமிங் ஆயிடு அவங்க ஆப்ஷன் போக முடியுமா ரொம்ப கஷ்டப்படுறீங்க மினிட் மட்டும் ப்ளீஸ் பிங்கேர்ல அந்த மாதிரி எனிமிங் ஆகக்கூடாது நெக்ஸ்ட் எல்லாமே போவோம் ஐயோ கூட ரத்தமே ரொம்ப கொஞ்சம் கண்டுக்க சொல்லுங்க நெக்ஸ்ட் food the food வந்து very high in preservative இன்னும் சாப்பாடு யாராவது ஹோம்லிக்கு வந்தா ஹோம்லி ஹோம் போறியா பிக்சர் பிக்சர் இன்னொரு பிக்சர் எல்லாம் வாங்கிக்கிறோம் பிக்சர் தான் எல்லாம் வந்து இதை பண்றாங்க என்ன ரொம்ப டேஸ்ட்லாம் போட்டுருப்பாங்க நல்லா டேஸ்ட் பண்ணாங்க நல்லா வாய் டேஸ்ட்ல இருப்பாங்க ஆனா நம்மளுக்கு தான் எல்லாமே போயிட்டு ரிசர்வ் பண்ணி கட்டியா இருக்கலாம் கலரை போடுவோம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்க உடம்பு கஷ்டப்பட போகுது மோம்படி அது மாதிரி சும்மா போடுவாங்க மாதிரி போட்டுப்பாங்க மசாலா தூள் போறேன் இந்த மசாலா தான் நீங்க தான் கஷ்டப்படுற உங்க லிவர் உங்க பிளட் எல்லாமே கிடைக்கும் Indian food is acidic and fermented. Hello, very quick one. Hello, very fermented. Fermented malala. Quick one. Fermented. புளிக்க வச்சது ஊட்டா நெல்லிக்காய் அதெல்லாம் வந்து ரொம்ப வச்சுருவாங்க இதெல்லாம் வந்து முடியும் வந்து இதுதான் என்ன பண்றது நோய் மிளகா பத்தல்
அதெல்லாம் காய வச்சு நீங்க போட்டு போன்ல போட்ட போட்டு போட்டு காய வச்சிருப்பாங்க தாங்குறதுக்காக இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு மேடம். ஆனா இது நல்லா இருக்கு. ஆனா இந்தியா சாப்பிடுற மேடம் ரொம்ப பச்சை யாரும் சாப்பிடுறது பச்சை ஒரே சாப்பிடுற பச்சை என்ன சாப்பிடுறீங்க? பச்சை வெங்காய பச்சடி நோ துவையல் இருக்கீங்களா? இது போடுறீங்க. அது என்ன போடுறீங்க? தேங்காய் போடுறீங்க. துவையல் அரைச்சி நல்லா சாப்பிடுறீங்க. நல்லா போச்சு. ஆனா எதிர்த்து சாணம் போட்டாங்க புளி போடாதீங்க. இதான் வந்து அது எஃபெக்ட் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதெல்லாம் வந்து யார் சாப்பிடுறா? வேற பிள்ளைங்க யார் சாப்பிடுறா? ஏன் சாப்பிடுறீங்க? அப்பா அம்மா காசு இருக்கு மேடம். உங்க அப்பா காசு இல்ல மேடம். கீதா கூட அப்பெல்லாம் அந்த மாதிரி கடைக்கு இல்ல மேடம். யங்கா ஜெனரேஷன்லாம் எல்லாம் நல்லா சம்பாதிக்கலாம். எல்லாம் கடை கூட என்ன போய் சாப்பிடுங்க. எல்லாம் மாதிரி இந்த மாலாம் போடும் போது நான் ஒரு உடம்புக்கு எஸ்கேப்பே இல்ல மேடம். இப்போ ஒரு குழந்தை மேடம் சிலத்தை பார்க்க மேடம் ஒரு மாதிரி ஃபேட் மேடம். ஓகே கை தூக்கி மேடம் பச்சை மேடம் கொஞ்சம் கூடாது. நல்லா பாருங்க மேடம். இந்த மாதிரி பிடிக்கும் போது இந்த மாதிரி வரும். ஒரு லேயர் ஃபேட் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லேயர் ஃபேட் இருக்கா. லேடிஸ் கொஞ்சம் கூட இருக்கா. போயிட்டு பேரப்புள்ள பொசு பொசுன்னு இருக்கும். போயிட்டு வீட்டுல போயிட்டு மேடம் பேர பிள்ளைங்க போய் போடுங்க மேடம் ஒரு மாதிரி பொசு பொசு இருக்கு மேடம். அந்த பொசு பொசா ஏன் டிரான்ஸ் ஃபேட். நீங்க சாப்பிடுற எண்ணெயும் அவங்களும் சாப்பிடுறது டோட்டல் டிஃபரெண்ட். உங்க உடல் மேடம் இந்த ஒரு மேடம் நேச்சுரல் ஃபேட் நெய் தேங்காய் இந்த மாதிரி சாப்பிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க இந்த பிஸ்கெட்டு இந்த சாக்லேட்டு இதெல்லாம் சாப்பிடும் இந்த டிரான்ஸ் ஃபேட் போட்ட மாதிரி மேடம் ஒரு மாதிரி ஃபேட் அப்படியே கொஞ்சம் மாதிரி அப்படியே ஃபுல்லா வரும் மேடம். அப்படியே நீங்க பாக்கலாம் பாருங்க அப்படியே ஃபுல்லா இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி அப்படியே ஒரு புசு புசுன்னு வரும். இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். வெள்ளக்கார ரொம்ப கஷ்டப்படும் மேடம். டிரான்ஸ் ஃபேட் வந்து ஒழிக்க பாக்குறோம். ஆனா எல்லாமே இந்த மாதிரி நாட்டில் அனுப்பி விட்டுருவோம். பிஸ்கெட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர். இந்த டிரான்ஸ்ஃபர் மேடம் உடலால மேடம் செரிமானம் cannot digest. ஆவாது. அப்ப ஃபுல்லா வந்தபடி அங்கங்க போவோம். நாளைக்கு லிவர் வந்து ஃபேட்டி லிவரா மாறிடும். இந்த காலம் மூலிகைகள். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ரொம்ப முடிஞ்சா சொந்தமா செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ஒயர் நீங்க ஒயர் கரெக்ட்டா இருக்கு கோபெக் பாயிண்ட் போடுறது கரெக்ட்டா இந்த காமி இது தான தேவையில்ல அதே எடுத்துறீங்க Okay, so in the modern transfer, please be careful. All children today have a lot of trans fat in their body. Yeah, அந்த மாதிரி சாப்பிடுற அவங்க சாப்பிடுறாங்க எல்லாமே பிஸ்கெட். யார் செய்யற பிஸ்கெட் மேடம்? என்ன ஃபாரின் பிஸ்கெட் என்ன போட்டு செய்யறான்? மைதா இமாரு இது போட்டு எங்க மேடம் சிப்ஸ்லாம் என்ன கூட செய்யறான் விடணும். வனஸ்பதி கூட செஞ்சிருப்பான். வனஸ்பதியில போட்டுப்பான். அது ரொம்ப லோவான ஃபேட். காலகால பொங்கல் என்ன பண்றான்? பொங்கல் என்ன பண்ண சொல்றான்? ஊத்துறீங்க மேல. ஓகே, ஆனா செய்யும் போது எல்லாம் பிசினஸ் தானே செய்யறோம். இதெல்லாம் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லா ஊத்தி சூப்பரா சாப்பிடாதீங்க மேடம். எல்லாம் பண்ணாங்க எல்லாம் பிரச்சனை பண்ண. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து what you eat. அதாவது எப்ப சாப்பிடணும்? நீங்க வந்து பசிக்கும் போதுதான் சாப்பிடணும். பசிக்காதே சாப்பிடாதீங்க. இந்த டிசிப்ளின் எல்லாருக்கும் தேவை. பசிச்சா சாப்பிட பசில விட்டுருங்க. சாப்பிடுறதுக்காக சாப்பிடக்கூடாது மேடம். ரொம்ப பேர் சாப்பிடுறதுக்காகவே சாப்பிடுறாங்க. பசிச்சா சாப்பிடுறாங்க. ஆனா வெரி இம்பார்ட்டன்ட் பசிக்கும் போது என்ன சாப்பிடணும் அதான் முக்கியம். பசிக்குது என்ன சாப்பிடணும்? ஓகே, நான் 2 வாழைப்பழம் அவ்வளவுதான். 2 வாழைப்பழம் பினிஷ் அவ்வளவுதான் சாப்பிடணும்.
இல்ல வாழைப்பழம் போடணும், சோப்பம் போடணும், எல்லாத்தையும் வாழைப்பழம் சாப்பிடுவோம். இன்னும் ஆகும் மேடம் உடம்பு இருக்கான். ஒரு வாழைப்பழம் மேடம் இவன் சோறு சாப்பிடுற மாதிரி மேடம் அதே கார்போஹைட்ரேட் தான். அதே ஆனா அது பொட்டாசியம் அதுல இருக்கு. ஆனா ரைஸ் அதெல்லாம் இருக்காது. இது எல்லாமே இருக்கு. இந்த வாழைப்பழம் சரியா இருக்கு. அவ்வளவுதான். Okay. Most important, what you eat when you're hungry. Okay, next. Bad habit, smoking, alcohol, drug. Yeah, smoke பண்றது. Okay, next வந்து healthy life, smokeless life. நேரமா எல்லாம் அந்த கருத்துலாம் போய் நான் ஃபுல்லா மாத்திப்போம். இது பிறகு ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னும் இதை சுத்தம் பண்ண முடியாது. ஃபுல்லா போயிடும். நல்லா இருக்கு மேடம். இந்த மேட்ல அந்த ஒயிட் ஷர்ட் வந்து மேடம் கேட்டு அப்படியா? எல்லாமே கவர்மெண்ட் தான் சார். ஆனா நாங்க ஒயிட் ஷர்ட் போட்டு கொடுத்தாங்க. ஆனா மூணு சும்மா எல்லாம் கூட போய் வாங்க. 10 மணிக்கு கடையை சாப்பிட்டோம். அந்த நேரம் வந்து சஞ்சாரத்துக்கு சுத்தாதான் கடையை சாப்பிட்டோம். ஏன்னா கடை கம்மியா இருக்கு. டீ கடையோட அவங்கதான் சார் ஃபர்ஸ்ட் கடையில உட்காந்துட்டு டீ கடையோட ஃபர்ஸ்ட் அங்கதான் ஸ்டார்ட் ஆகும் பிசினஸ் காலையில. ஆமா சார், நாங்க வச்சிருந்தோம் சார் ஒயின் ஷாப். ஹஸ்பண்ட் நடத்திட்டு இருந்தார். காலையில 6 o'clock போய் கடை திறக்கிறதுக்கு போனீங்கன்னா லைனா உட்கார்ந்துருப்பாங்க. ஆமா, வெரி டிசிப்ளின் லைனா உட்கார்ந்துருப்பாங்க. இதான் வந்து ஃபேட்டை டேமேஜ் பண்ணணும், லிவரை பிளாக்கும் எல்லாமே நோவு இருக்காது மேடம். இதெல்லாம் நம்ம ஹீல் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்க இருக்கும்போது சில இது அவங்க இருக்கும். அதெல்லாம் ஹீல் பண்ண பிறகுதான் அவங்க மாறி வருவாங்க. ஆன்டிடி தான் பேர்ன் பண்ணணும். நாங்க ரொம்ப ப்ராஜெக்ட் பண்ணா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவங்க வந்து நான் நிப்பாட்டணும் நீ ஹெல்ப் பண்ண கேட்கும் போது இன்னும் ஈஸியா நம்ம ஹீல் பண்ணலாம். ஜே மாசா ஐ வாண்ட் டு கெட் ஹீல் ப்ளீஸ் ஹீல்னா சூப்பர் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் சைக்கோசோமேட்டிக் கண்டிஷன். நம்ம ஆனபாடி இதான் வந்து ரொம்ப லேடிஸ் உலக பூரா சஃபர் பண்றாங்க மேடம். இந்தியால வந்து ஈவன் அவங்க சிச்சுவேஷன் அந்த மாதிரி கம்பேர்ட் டு வெஸ்டர்ன் வேர்ல்ட். வெஸ்டர்ன் வேர்ல்ட் தான் அவங்க பாருங்க மேடம். பாருங்க இந்தியன் லேடி நீங்க வந்து வெளியே ஒரு கல்யாணம் பண்ணலாம். அவங்க இந்த ஊர்ல வந்து பிரச்சனை அவங்க முடியாது. ஆனா அந்த ஊர்ல முடியும். அந்த ஊர் லேடிஸ்க்கு மேன்ஸும் சேம் ரைட்ஸ். இந்த சேம் இந்த ஊர்ல அந்த மாதிரி இல்ல. நேஷன் அந்த மாதிரி நம்ம வெள்ளக்கார ஊருக்கு இருக்கு வந்து நீ கல்யாணம் பண்ணாக்கா நீங்க அந்த ஊர்ல அந்த ஊர் அந்த மாதிரி அந்த மாதிரி இங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப கூட ஃபார் எக்ஸாம்பிள் வாரிஸ் அலோகுமே வாரிஸ் நெக்ஸ்ட் சாட்னஸ் sorrow anger fear jealous next anxiety depression frustration எல்லாமே ரொம்ப இருக்கு. ரொம்ப இதுதான் மெயின் பார்ட் ஆஃப் வாக்கிங். மெயின் கிளாஸ் ஆஃப் இஷ்யூ இந்த ரிலிஜன் இது பண்ற அது பண்ற ரொம்ப பிளாக் எல்லாமே மேல இஸ் அ மேன்ஸ் வேர்ல்ட். Normally மேடம் மோஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா the men are ruling and telling you what to do. இது பண்ணக்கூடாது. எப்ப ஆரம்பிக்குது? சின்ன பிள்ளைல இருந்து அப்பா கிடையாது பொம்பளை பிள்ளை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பாப்பா பண்ணி ரொம்ப இருக்கு மேடம். We have to finally to release all this emotion. இது பண்ணாதான் ஒரு சின்ன கேஸ் நம்ம பேசிங் பண்ணீங்கன்னா இது பண்ண முடியாது ரொம்ப தப்பு. ஏன் அந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு வந்து கண்ணகி ஒன்றுதான் சமைப்பாங்க. ஆமா சார், அப்படிதான் சார். மதுரையில சார் அவங்க அந்த எரிச்ச நகரம்னு அந்த இடத்துல இது பண்ணி வச்சிருக்காங்க. ஒடுங்க மேடம். அது ராம பொறுத்த காமிக்கிறாங்க. ராமர் நடந்து போறாங்க கடல்ல இந்த மாதிரி இருக்கா காமிக்கிறாங்க. அதான் சொல்லிக்க வேண்டியது எல்லாம் கதை கதை நல்ல கதை. கதை லேடிக்கு உற்சாகம் கொடுக்குறது ஒரு ஸ்கிராச் அதான் மேடம். அது
ஓகே அந்த மாதிரி anxiety, frustration, ரொம்ப frustration இருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து past life trauma. போன ஜென்மத்தோட பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு. போன ஜென்மத்துல பிரச்சனை இந்த ஜென்மத்து மரம் இதோ நம்ம கண்டுபிடிக்கலாம். இது நம்ம past life thing or the this life thing. அந்த மாதிரி ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து childhood trauma. சின்ன வயசுலயே சில நடந்திருக்கும். யாராச்சும் வந்து தப்பா பண்ணிருப்பாங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு மேல் அந்த மாதிரி திக்கோடு வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணாங்க இந்த மாதிரி பண்ண உட்காந்துருக்கீங்க விடுங்க நடந்து போச்சு leave it let go finish now I must move on அதே பிரச்சனை என்ன பண்ண போகுது ஒன்னும் பண்ண முடியல let it go finish அது நடந்து போச்சு எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் இப்பே அங்க முடிச்சேன் வேற யாரும் தெரிய வேண்டியதில்ல அவ்வளவுதான் let go மேடம் அந்த மாதிரி சில பேர் என்னமோ நடந்திருக்கோம் வேறு கூட பண்ணிருப்பாங்க யாராச்சும் ஃபேமிலி மெம்பர்ஸ் விட்டுருங்க அது நினைச்சு நீ கவலை பண்ண பொண்ணப்பட கலந்துக்கு ஏதோ நீ என் கர்மா இந்த பகைப்பை இந்த மாதிரி நடந்துருக்கு நான் வந்து அந்த பேரண்ட் பண்ணிட்டேன் தேங்க்யூ வெரி மச் விடு அவ்வளவுதான் ஓகே பாய் நெக்ஸ்ட் கிரீஃப் கவலை அவ்வளவு கவலை இந்த துக்கத்தோட எவ்வளவு பேர் சாப்பிடாங்க அம்மா நேரத்துல புள்ளைய செத்து போயிடும் துக்கம் ஆனா தேவையில்லை அவங்க போயிட்டாங்க முன்னாடி நானும் வரணும் எனக்கு சில வேலை இருக்குவாங்க அந்த மாதிரி செஞ்சு அவங்க போகணும் துக்கத்தால யாரும் ஒரு நன்மை அதே போல ஆக போயிடும் நம்ம ரொம்ப இல்லையா டாக்டர் பாக்க அவங்க டாக்டர் வந்து கிளாஸ் வந்தாங்க அவங்க சொல்றாங்க மெடிக்கல் ப்ராப்ளம் இப்ப இல்ல எல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நான் தப்பு பண்ண போறேன் எனக்கு அந்த மாதிரி அவங்க என்ன பண்ண தெரியல மத்தியில இருக்கலாம் இடமே இல்ல சார் சைக்காட்ரிக்ட போன அவ்வளவு கூட்டுவாங்க இந்த மாதிரி நிறைய பக்கம் சொல்லி வருவாங்க நம்ம தான் நான் கிட்ட அனுப்பி விட்டுவோம் அன்னைக்கு மேடம் சைக்காட்ரிஸ்ட்லாம் கதை பேசுவாங்க கதை கேட்பாங்க அப்புறம் வந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க அவங்களுக்கு தெரியாது மேடம் அவங்க எல்லாமே நம்ம கிளாஸ் வரணும் கிளாஸ் வந்த பிறகுதான் அவங்க அவங்க பேஷண்ட் உண்மையிலே ஹீல் பண்ண முடியும் உயர் அம்மாவாசை மேடம் சர்க்கரை மேடம் என்ன பண்ண முடியும் அவங்களால அம்மாவாசை ஒரு பொண்ணு இருக்கு மேடம் அவன் எனக்கு அனுப்பியிருக்கா இந்த டெஸ்ட்ல 10 பேர் பார்த்தாங்க இன்னைக்கு 28 வயசு அம்மாவாசை மேடம் சாவர மாதிரி இருப்பாங்க எப்ப சின்ன குழந்தைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மேடம் ஆனா அந்த ஆர்கனைஸ் மேடம் சொன்ன அம்மாவாசை நீ எனக்கு கூப்பிடு நானும் அவ்வளவு ஆத்மா வருது மேடம் இந்த பொண்ணை பார்த்தாக்கா போன குறையில ஒரு பெரிய பெரிய மந்திரவாதி இந்த பொண்ணு போன பிறவில எல்லாம் தேடி வருது அம்மாவாசை அவதான் பண்ணுவாங்க மந்திரவி எல்லாம் ஒரு 4 ஆத்மா வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ண புட்டு பண்ண சொல்றா சார் இதான் அம்மாவாசை நான் ஃப்ரீன்னு சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரீயா தராங்க அந்த மாதிரி மேடம் நீ பண்ணீங்க இந்த பிறகுல எல்லாம் சொன்னாங்க என்ன பண்ண கொடுப்பாங்க அம்மாவாசை தூங்க வச்சிருவாங்க தூங்குது தெரியாது ஆனா வர ஆத்மா வரும் ஒன்னும் பண்ண சரிங்களா அந்த மாதிரி நான் முன்னதா வரணும் காமிக்கிறேன் நீங்களே ஆச்சரியப்படுங்க மேடம் பாஸ்ட் லைஃப்னா என்ன அது வரைக்கும் உங்களுக்கு புரியவே வாட் இஸ் பாஸ்ட் லைஃப் ஒரு பிறந்திருக்க உடம்புல தோல் இல்ல 60% தோலே இல்ல மேடம் உடம்புல வெள்ளக்கார போதுல மேடம் போன பிறகுல இவர் ஒரு ராஜா இவன் என்ன பண்ணிருக்காரு அதுல ஒரு சூரிய எடுத்தா பூச்சி நெருப்பிச்சிருவாங்க அந்த சாபம் தான் அவருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் கொட்டுக்கார நான் பார்க்க போது 28 வயசு மேடம் அவருக்கு அப்ப சின்ன பிள்ளை அம்மா அவருக்கு மறந்து கேட்பாங்க ஒண்ணுமே அப்படியே நான் ஒண்ணு குறம் அடிக்குது பீச்சம் அந்த அடிக்குது என்னடா அது பார்த்தாலும் உட்காந்துருக்கா மேடம் யாரு அந்த அந்த பாப் காப்ல
உட்காந்து கெமிக்கல் ஊற்றியே இருக்கான். 3 நாள் எல்லாத்தையும் கலத்தி அந்த கெமிக்கலை போட்டு திருப்பி அந்த அம்மா வந்து பேண்டேஜ் பண்ணுவாங்க. அப்பதான் அவன் நல்லா ஆவான். அதான் வீட்டுல போயிட்டான் மன்னிப்பு கேட்ட கடைசியில 8 மாசம் கழிச்சு அவன் இறந்துட்டான். அப்போ அது ஒண்ணு பண்ணு மன்னிப்பு கேட்டு சொன்ன நீ மன்னிப்பு கேளு, நீ பண்ண தப்புதான், இந்த ஆத்மா அனுப்பி விடுறது அவங்க டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு 8 மாசம் கழிச்சு அவங்க இறந்தான். ஒரே வழியா தான் இந்த மாதிரி நடக்கும். என்ன நடக்குது, ஏன் நடக்குது? ஆத்மா டிஸ்டர்ப் பண்ணுதா? சில பொம்பளை வந்து தற்கொலை பண்ணு என்ன வந்துட்டே இருக்கும். பார்த்தாங்க ஒரு ஆத்மா பக்கத்துல உட்காந்து நீ பண்ணுன்னு சொல்லும். அந்த மாதிரி இருக்கீங்களா சார்? அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். சைக்காட்ரிக்ட போனோம்னா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது வேற ஒரு ஸ்பீச் ஏதாவது கேக்குதா? சோ பிரெயின்ல வந்து நமக்கு இப்ப 1000 செல்ஸ் இருக்குதுன்னா ஒரு 100 செல்ஸ் வேற மாதிரி ஒர்க் பண்ணுது. அதனாலதான் உங்களுக்கு இன்னொரு குரல் கேக்குது. என் ஹஸ்பண்ட் அப்படிதான் சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் ஒண்ணுமே ஆத்மா பேசுது. அந்த மாதிரி எவ்வளவு ஆத்மா வெளிப்பட்டு விட்டு நல்லா என்ன சொல்றேன், இப்ப 23 இயர்ஸா ஒரு டேப்லெட் எடுத்துட்டு இருக்காரு. அது என்ன சொல்றாங்க, இப்ப அந்த டேப்லெட் எடுத்துட்டே இருந்தாதான் அந்த செல்ஸ் வந்து உங்களுக்கு கோஆர்டினேட் ஆயிட்டு வரும் அப்படிதான் சொல்றாங்க. 23 இயர்ஸா மாறல சார், அப்படி இருக்கு. இதெல்லாம் அவங்க சமாளிக்கிறாங்க. பிரச்சனை அவங்க சமாளிக்கிறாங்க. எஸ் மேடம், அமாவாசை நாளைக்கு அமாவாசையா உங்களுக்கு மேடம்? நீங்க போன பிறகுல இருந்து 1000, 2000, 3000, 4000 ஆத்மா பார்க்க வருது உனக்குமா? நீ பேசி ஓடி போயிருமே. 4,000 soul visiting you 1, 2, 3 days during your full day or normal day. நான் ஆத்மா வந்தா அந்த போன பிறகு விசிட் பண்ணுங்க. நீங்க போன பிறகு சொல்ல மேடம், நீங்க ஒரு மந்திரவாதி. இந்த இந்தியால மந்திரவாதிகளா, தமிழ்நாட்டுடைய மந்திரவாதி. அந்த மாதிரி மேடம் நீங்க செஞ்ச தப்புல வந்து அவங்க வருது. மந்திரவாதி எல்லாரும் கட்ட செய்ய மாட்டாங்க மேடம். நீங்க நல்லது 10, 20, 30 பேர் நல்ல செய்யுங்க, மொத்தத்தெல்லாம் நல்லது செய்யல. அந்த மாதிரி எல்லாம் பள்ளிவங்க வருது உங்களுக்கு. என்னைக்கு நீங்க ஆத்மா உங்களுக்கு போறீங்களோ எல்லாம் பிடிச்சிடும். வெயிட்டிங் இந்த ஆத்மா தான். நீங்க என்ன பண்ணலாம், மன்னிப்பு கேட்க. என்னன்னா போன பிறகு என்னென்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் நீங்க மன்னிப்பு கேட்கறதா. நாங்க வந்து இந்த ஆத்மா தான் விழுது. அப்பதான் உங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி அவங்க எப்படி வந்து பண்ணுது தெரிஞ்ச வரைக்கும் இருக்கு. இதான் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? என்ன வயசு உங்களுக்கு? 70 ஏதோ கஷ்டப்படுறாங்க. இன்னைக்குதான் அவங்க டான்ஸே வந்திருக்கு. அம்மா எத்தனை பேர் பார்த்து சாக்கெட் கட்டுறீங்க மேடம்? எத்தனை சாக்கெட் பார்த்துருக்கீங்க? வெரி குட். நல்ல வேலை உங்க நேரம் ஊருக்கு போட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து மாற்ற அந்த காதை கேட்கறது ஒரு ஆத்மா பேசுது. போய் சொல்லுங்க பேச பந்தாலும் வேண்டாம் சொல்லுங்க. பந்தாலும் வேண்டாம் உண்மையை தெரிவித்து. இப்ப என் பையனும் கஷ்டப்படுறான். நீங்க சார் அதான் நான் பார்த்தேன். நீங்க மாதிரி கஷ்டப்படுறீங்க. உங்க ஃபேமிலி ஒரு கேஸ் இருக்கு மேடம். உங்க ஃபேமிலி கேஸ் இருக்கு மேடம். ஹஸ்பண்ட் அப்பாவோட அப்பா, ஹஸ்பண்டோட அப்பா தாத்தா, தாத்தா வந்து ஒரு லேடி கேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு லேடி அவங்க என்னமோ தப்பு இருக்கா, அந்த பொம்பளை வந்து தற்கொலை பண்ணிருக்காங்க. அந்த ஆத்மா திருப்பி வருது. பையன் யாரு மேடம்? என் பையன் ஒரு பெரிய தம்பி சார். அவன் இப்ப ரீபார்ன் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ரெடியூஸ்ல கொண்டு போய் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி மேடம் அந்த பையன் தான் அந்த தாத்தா. அது பெரிய வந்திருக்கு. ஆத்மா சேஸ் பண்ணுறாங்க, முடிச்சிடும் ஆத்மா. அதனால மேடம் உங்க ஹஸ்பண்டும் உங்க பையனும் மன்னிப்பு படிக்கணும். மன்னிப்பு அந்த ஆத்மா ஒண்டியாதான் வந்து மேடம் முடிச்சிடும். மலிவா வந்திருக்கு. ஒண்ணு இல்ல மேடம். சொல்லு தப்பு பண்ணு பண்ணிட்டே நீ பண்ண வச்சிய நீ பண்ணு மாதிரி பண்றது.
அங்க இருக்கானே சார் நம்ம எப்படி இது படிக்க வைக்கிறோம். இங்க போய் பார்த்து மேடம் பண்ணி கொடுத்து அவங்க படிக்க வைக்கல வழியே இல்லை மேடம். அவங்க போன தப்புப்படும். இந்த பையன் வந்து லாஸ்டா திரும்பி உங்களை பயந்துருவாங்க. அந்த மாதிரி நடக்கும். சில டைம் அப்படியே திரும்பி பார்த்து ஒன்பது நாள் ஆத்மா இருக்கு. அது உங்களுக்கு அது சாப்பிட்டு அது உங்களுக்கு ஓகே. என்ன மேடம் அவங்க வந்து ஒரு ஆத்மா அந்த ஆளுக்கு அவங்க ஒரு பொம்பளை அது சொல்ல நிற்கிறது. அவன்தான் அது 1 2 3 4 5 6 7 8 9 வருஷமா இருக்கும். அது வந்து அவரோட பணிகள் உங்களுக்கு கொண்டாக்கா அவர் ஜெயில் பெறுவாரு. அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளான் கூட ஜெயிலுக்கு நீங்க தூங்க சுத்த போனாக்கா அவர் ஜெயில் பெறுவார். அவர் மாட்டிக்காரு. அந்த மாதிரி ஒரு பிளான் செய்யும். ஓகே. அந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு. இல்ல எல்லாரும் இருக்காது. சில பேர் உங்களுக்கு இருக்கா மைண்ட் சொல்லுது விட்டு போடணும், இது போடணும், அது போடணும் போடணும். மைண்ட் எங்க உங்க அப்பா பார்த்தாரு. இவங்க யாரு? நீங்க யாரு மேடம்? நீங்க என்ன ஜாதி மேடம்? முஸ்லிம். அவங்க மூடிட்டாங்க. அது சின்ன பிள்ளை தான் சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. இது மைண்ட். அந்த மைண்ட் யார் ப்ரோக்ராம் பண்ணா? சமுதாயம் சொல்லியிருக்கேன். இந்தியா நீங்க இது வச்சுக்கணும், அது வச்சுக்கணும், நீங்க தேசிய எடுக்கணும். அது வந்து உங்க மைண்ட், உங்க மைண்ட ப்ரோக்ராம் பண்ணி சொல்லிட்டு போது இந்த மாதிரி இருக்கு. ஏன் சில கட்டுறீங்க? ஏன் ஜீன்ஸ் போடுவாங்க, ஏன் ஜீன்ஸ் போடுவாங்க, பேண்ட் போடுவாங்க. நீங்க போடுற நீங்க பேண்ட் போட முடியுமா? ஏன் போடுவாங்க? அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டாங்க மேடம். ஆனா உங்க ஃபுல்லா பேண்ட் போடும். உங்க கூட 40 வயசுல பேண்ட் தான் போடும். அந்த மாதிரி படம் உங்க மைண்ட் போடுற. அதே மாதிரி மேடம் உள்ளுக்கு ஒரு ஓடு இருக்காரு. ஆத்மா சோல். இந்த சோல் நாளைக்கு வந்து உடல் விட்டு போகுது. எப்ப போகுது? வயசான மனுஷனுக்கு போனா, ஆக்சிடென்ட் பண்ணி போனா, நல்ல சுடிப்பான், அந்த டைம்ல போகுது. ஆனா போகும்போது நல்லா கேட்டுங்க, இந்த ஆத்மா போகும்போது மைண்டோட போகுது. என்ன மேடம்? மைண்டோட போகுது. இந்த மைண்ட் சொல்றது நான் பழி வாங்கணும்னு இந்த உட்கார்ந்து இருக்கு. யார் வீட்டுல? இவங்க வீட்டுல. நான் பழி வாங்க குடும்பத்தை, இந்த குடும்பத்தை அது உட்கார்ந்து இருக்கு. அந்த ஆத்மா மைண்ட் பிக்ஸ். அத பழி வாங்குற வரைக்கும் இந்த ஆத்மா போவாது. அந்த மேடம் பழி வாங்கின பிறகுதான் சந்தோஷமா அப்ப மேல போவோம். மேல போயிட்டுதான் அங்க போயிட்டு அது வாங்க போகுது. யாரு? இதெல்லாம் பண்ணிருக்க போ வர. அந்த மாதிரி போகலாம். மறைப்பிறப்பு கஷ்டமான பிறப்பு. ஏந்தமா நீ பழி வாங்கி வந்திருக்க, பழி வாங்க ஆத்மா, நீ போயிட்டு யாருக்கும் கஷ்டப்படணும். அந்த மாதிரி பண்ணலாம். ஆன்சர் மேடம். அந்த மாதிரி கோயில பிச்சை வாங்கும், கால் கை வராது. அந்த மாதிரி நடக்கும். அதுதான் மேடம் உங்க ஆத்மா சே. ஆத்மா நீங்க ஆத்மாவா? எல்லாம் ஒண்ணு மேடம். அவன் என்ன விளக்குறேன்? ஸ்பிரிட் அண்ட் சோல். ஸ்பிரிட் வந்து வேற, உடம்புல இருக்கும்போது சோல் சொல்றான், வெளியே போகும்போது ஸ்பிரிட்டை மாத்துறான். எல்லாம் ஒண்ணுதான். உடம்புல இருக்க வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆத்மா, வெளியே போகும்போது ஆத்மா தான். அவன் சரி. அந்த மாதிரி மேல இந்த மாதிரி அவசர ஆத்மா சொல்லும்.
பண்ணு தற்கொலை பண்ணு செத்து போ திரும்ப போயிட்டு என்ன பண்ணுவது என்ன பண்ணுறது வரமுறையே ஒரு சீட்டை வந்துட்டே இருப்பாங்க கையிலே இருப்பாங்க அதெல்லாம் கேஸ் ஏதோ ஒரு கேஸ் தடுத்து I used to do meditation and I'm doing meditation and I used to get a lot of stories. Yes, madam. And someone come inside also. Yes, madam. Somehow I know some technique that make them to go out. So I tell people do not meditate. Some people don't meditate because when you meditate, when you open, who's going to come? You don't know. See, madam, you பாருங்க madam. இப்ப இந்த பொண்ணு மேடம் கண்ணாடி வெளியே விடுறோம். I tie the eyes and let her go on the rope. Who will come after her? I tie the eyes. No. Physical word. Yes. Physical word. I tie the eyes and make her walk on the road. Who will come and see her? No. Now listen to me. நல்லா கேட்டுங்க. இந்த பொண்ணை வந்து நான் கண்ணை கட்டிட்டேன். அழகான பொண்ணு ட்ரெஸ் பண்ணிருக்கா மேடம். நான் விட்டு வெளியே யார வந்து பிடிப்பாவல யார வந்து பாப்பாவல வந்து கொட்டு போயிருவா ஒருத்தன் யாரு கொண்டு போயிருவா நல்லவனா கெட்டவனா கெட்டவன் நல்லவன் எங்க மேடம் இருக்கான் நல்லவன் எங்க மேடம் இருக்கான் சரி இப்ப மேடம் கரெக்டும் டேய் இதுவும் போதுரா டேய் புடுறா அழுதுறா கொண்டு போயிட மேடம் கொண்டு போய் நினைச்சு பண்ணுவாங்க 4 பேர் பண்ணுவாங்க இதே டைம் கண்ணை திறந்து நான் நைட்ல ஓட்டுறேன் 10 மணிக்கு ஒன்டே நடந்து போறா நடக்க மேடம் வாட் நத்திங் அதான் நோ பட்ட பகல இருக்க நைட்ல ஏன் நடக்காது அதனாலதான் மேடம் when you close your eyes and meditate you don't know who is coming. We don't know who is coming. Everybody can take advantage of it. There are so many souls around taking advantage of the people, madam. And then உள்ளுக்கு வருவாங்க. We don't know. Yeah, madam? Madam, there is no good souls around, madam. Very difficult to find good souls. Very difficult to find good souls. There are more negativity outside than good things, madam. Okay, I go very easy, madam. If a school, madam, school, university, college. She's going to college for the first time. She's going to college for the first time, madam. She's got to get enrolled to the university. She's going. Who will see her first? Student. Seniors. Who's student or bad student? Bad. Madam, listen to me. I'm talking about practical things. I am talking about practical today in life. Who will see her first? The good student or the bad student? Where is the good student? Is he studying in the library? Listen to me very carefully, madam. I am talking about practical things. You don't talk about theory. Good people and bad people. No, madam. Hey, purala. Hey, come here. Maratwa. Idu pannuva, adu pannuva. You're the bad fellow. Good guys are busy in the library. They don't bother. You're not the pannu porana. Avan pannu padichidukka. When you want help, you go to them, they will help you. Or who's waiting outside to all the negative people, madam? What I'm trying to tell you, madam, today I see a lot of things all over the world. When you close your eyes, you don't know who is coming. We assume good things are coming. Assume. One good thing will come. மெடிடேஷன் பண்ண போறாங்க. ஏன் போய் நல்லது பண்ணுங்கன்னு சொல்றேன் மேடம். ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க என்ன சொல்றேன். ஓகே தேங்க் யூ குட். இப்போ வாங்க. இப்ப நான் என்ன பண்றேன் மேடம், அழகா வெட்டுறேன் மேடம். என்ன பண்றேன் மேடம், அழகா வெட்டி வயிற்று பாக்குற மாதிரி வச்சுக்கிறேன் மேடம். அந்த மாதிரி பண்றாங்க மேடம். நல்லா பயிர் 60 வயசு கனவு பாக்கலாம் கட்டி வச்சுக்கலாம்.
மேற்கொள்ள பார்ப்பானா அல்லது normally Indian girls started dressed like this. ஏதோ ஒண்ணு வந்து இப்படி போட்டு இருக்குமே நான் பார்த்துருக்கேன். இப்படி போட்டு ஷார்ட்டா போட்டுக்கிறது. யார் பாப்பா? நல்லா பாப்பா நான் வேணா நல்லா கை அப்பா ஏன்பா அதான் மூணு சொல்லுவான். அது ஒத்துமா உங்களால பார்த்து போட சொல்லுதாரு. உங்களால அவன் ஜாதகம் வாங்கி பார்த்து போட்டுருந்தேன். அண்ணனே அப்பனே கேட்டீங்க போட்டு saying madam, the world out there is not what you think. It's what you think. I don't see that. I see more negative things than positive things today, madam. No, what's your conclusion answer? You have to need a meditation. No. I said do not meditate. Then how do you Go out and do good things. He will teach you to do good things. You heal somebody, go pour water for the plant will grow. Plant, thank you very much. Feed somebody in the time. That's what they're saying, madam. Don't waste time meditating. Madam, I am saying go out and do good things. யார் போல நான் மெடிடேட் பண்ணேன். நான் அந்த கோயில் மட்டும் தான் போனேன் மேடம். அடப்பாங்க நீங்க நான் மெடிடேட் பண்ணேன். What madam? Madam, who is the world's greatest meditator? Who is the world's greatest meditator? What madam? Answer my question. Who is the world's greatest meditator? Gautama Buddha. Seriya? You are repeating me? Accept பண்ணிட்டீங்களா? Can you accept in Zoom with all the people all over the world, whoever you call it, Gautama Buddha is the world's greatest meditator. You can accept it or not? Finally, what he told you. After sitting under the tree for 6 years, he came out and what he told madam? Do good. good thing? See good. Hear good. Hear good things. Think good things. Concentrate on good things. And then he said, Nirvana will come to you. Did he say God will come to you, madam? No. Go and do good things. Why you want to find what I already found? I spent 6 years. I left my family. This is what I found. Take the middle part. Go and do good things. See good things. Help somebody. Reduce your suffering as much as you can. By closing eyes, you can never help anybody. If God wants to give you something, He will give you with eyes open. You don't have to close your eyes for God to give you something, madam. He will give you. Are you ready to receive that? God is looking for instruments to help, madam. But where's the instrument? I give an example. I went to a shop. ஒரு கடைக்கு போனேன் மேடம். அந்த கடையில வந்து ஒரு பொம்பளை வந்து போகும்போது நான் வந்து கார்ல உட்கார்ந்துருக்கேன். இப்பெல்லாம் மேடம் எல்லாம் சும்மா இருக்கிறோம் மேடம். எல்லாம் சும்மா இருக்கிறோம். என்ன மேடம் பண்றோம் சும்மா இருக்கும்போது? எல்லாம் இது பண்றோம் மேடம். இங்கே பார்க்க மாட்டோம், அங்கே பார்க்க மாட்டோம். காரி ஓட்டே இப்படி பண்ணுறோம், அடிச்சு சேர்த்துக்கோ. அந்த மாதிரி நிலைமை ஆச்சு மேடம் இப்பெல்லாம். உண்மையில மேடம். சோ நானும் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஆனா நான் பண்றதா மேடம் மக்களை ஹெல்ப் பண்றதுக்கு. இப்ப நாங்க பேசிட்டு மேடம் எனக்கு ஒரு 50 வாட்ஸ்அப் வந்துருவோம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். எப்போ கத்துறாங்க. எனக்கு ரிப்ளை பண்ண டைம் இல்ல மேடம். அதான் ஒண்ணு சார். Take my phone and see. Nothing to do with good morning, good night, talking nonsense. All about healing. In my group, you cannot say good morning, good night, good afternoon, nothing. Only tell me your problem with Pranavali. We will have the full luck, madam. அதே மாதிரி பண்ணும் போது மேடம் சொல்றாங்க மண்டல உள்ளுக்கு போடு காடி வெளியே பார்க் பண்ணியாச்சு. நான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஃப்ரெண்ட் போயிட்டு காசு மாத்துறாங்க. உள்ளே போன்னு சொல்லுது மேடம். தமிழ் படம் மாதிரி பாபா மாதிரி உள்ளே போ. இன்னாரா ஆகுது. நான் போனை வச்சு நான் போனேன் மேடம். உள்ளுக்கு போய் பார்த்தாக்கா ஒரு பெண்மணி உட்கார கவுண்டர்ல ஒரு பெரிய பிளாஸ்டர். எங்க ஊர்ல பிளாஸ்டர் போட்டாங்க மேடம் பல்லு வலிக்கும். எங்க ஊர்ல மலேசியா ஒரு பெரிய பிளாஸ்டர் போடுவாங்க. இங்க தலை வலிக்கும், 2 பேரும் 2 தலை வலிக்கும். அது நார்மலா போட்டுவாங்க. உட்காந்துருக்கா. நான் நேரா விட்டு போனேன். நான் வந்து அவங்க ஒரு பாஸ்டர் கேட்டேன், உனக்கு பல்லு வலிக்கான்னு கேட்டேன். ஆமா சார் பல்லு ரொம்ப வலிக்குது. நான் கேட்டேன் எவ்வளவு நாளா? 2 வாரமா வலிக்குது. அந்த வலி இருந்து மண்டை வரைக்கும் போது அப்படியே குயிங் வருது. அந்த மாதிரி வலிக்குது. மருந்து சாப்பிட்டியான்னு இல்ல சாப்பிடல. ஏன்னு சொன்னா அவன் சொல்ல மாட்டான். ஏன் சாப்பிடல தெரியல ஒன்னும் சொல்ல மாட்டேன்.
வலிக்குதா நீ வா வெளியே நான் உனக்கு ஹீல் பண்றேன்னு சொன்னேன். அவன் காசு தேவையில்ல, நான் உனக்கு போட மாட்டேன், 2 நிமிஷம் நான் பல்ல வெளியே சொன்னேன். என்ன மேடம் 2 minutes. நான் சொன்னா எனக்கு பயமா இருக்கு, நீ என்ன பண்ணிடுறேன், நான் ஒண்ணு பண்ண நீ வந்து நில்லு அவ்வளவுதான். கடைசியில மேடம் வரமாட்டாங்க. என் ஃப்ரெண்டு வந்து சொல்றா, அவன் சொல்றா நீ பயப்படாத, இவன் ஒன்னும் பண்ண, நீ வெளியே மட்டும் வா. அதே மாதிரி மேடம் வெளியே வரும் போது 6 months pregnant, 6 மாசம் கர்ப்பிணி மேடம். 6 months இருக்கா மேடம், பார்க்க முடியுமா? வந்தா நின்னா 2 நிமிஷம் பல்லு போச்சு மேடம், 2 நிமிஷம் பல்லு. அவன் ஷாக் ஆயிட்டு பாக்குறான், போச்சு சார், நான் தான் சொன்னேன் 2 நிமிஷம் நம்பியா நீ, 2 நிமிஷம். சோ அவ 2 வாரத்துல எவ்வளவு கடல் கலந்துருப்பா, அந்த 2 வாரத்துல மேடம் எப்படி கதறிப்பா வலின்னு. யாரு கேட்டிருப்பா? அவ கும்ர கடல், அவ முஸ்லிம். So who is God looking for, madam? Who is God looking for? Come on, give me an answer. God is looking for someone who can go and heal her at that time. Not someone closing his eyes and sitting in the ashram and eating food. God is looking for an instrument to help her. And I was there. What, madam? Mike பத்தி பேசுங்க. Madam, we are not concentrating on the negative thing. We are trying to remove all the negative thing and make 120 people positive right now here. That's what we are doing. I am saying by meditating you are not going to have anybody in this room. Your problem will still be there. Until the husband come and ask forgiveness, this problem is not going to be solved. How many years, madam? நீங்க கூட ஜானமா எவ்வளவு ஜானம் பண்ணிருக்கீங்க? நிறைய சார். நிறைய நடந்துச்சா? நடந்துச்சா? That's all. Just coming for the help. God has sent her here to me. That's what I'm saying. You ask God, madam, God. You don't have to close your eyes and sit down. Can you stop this nonsense? But God come to you, madam. Please stop this nonsense. Yes, madam. Done. Sir, Give it the mic. Give it the mic, madam. சும்மா அந்த கண்ணை மூடுற God வராது அதான் சொல்லாதீங்க மேடம். அது உங்க God. Oh, I opened Panita meditation. No. தெரிந்து மேடம். Sir, in PDF messages in WhatsApp and Telegram, when they say blessings are being done, that it is mentioned that we have to close our eyes and ask forgiveness to past souls and present. Madam, the moment you close your eyes, madam, you have the symbol in front of you, you will be protected. When you close the eyes, you will be protected automatically, madam. So the symbol that we give you is not a normal symbol. It comes from much higher force. You're closing your eyes only to send the blessing to the required people. That's all. If you want to do it with your eyes open, do it. No problem. That's all. Understand, madam? Your God is not whatever you think you are, madam. Our God has got no name. It's a beam of light. It's an intelligence that runs the whole universe. Not whatever you think it is, madam. We can put a figure, we can put a picture, we can put a name, you call it Rama, you call it Krishna, you can call it whatever name you want. We are not in that gang. We are here for nature. Yes, madam. For visualization, when you want to visualize our dreams to get fulfilled, again, if we close our eyes, we see the images much better. Madam, the reason why you do the visualization, madam, because we will remove something when you